வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் பகோடா எப்படி செய்து பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 250 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கேன். இப்போ பவுலில் சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு சேர்த்துக்குவோம். ஒரு அரை கப் கடலை மாவு சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கங்க. பாருங்க, இந்த பதத்துல பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக போட்டுக்குங்க. ஸ்லோலியா வச்சு போட்டுக்குங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்துச்சு. இப்ப லைட்டா திருப்பி விட்டுருங்க. நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த பக்கம் நல்லா செவந்துச்சு. இப்ப பிளேட்ல எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு MS குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.